ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து கிண்டி சைடில் வந்து ஒரு சப்வே மாதிரி இருந்துச்சு. அங்கே வந்துட்டு டாக்கோ பெல்லில் வந்துட்டு இந்த மாதிரி டாக்கோஸ் வாங்கலான்னு போயிருந்தோம். அப்போ வந்து சரி ஓகே டாக்கோஸ் வேண்டாம், வேறு எதனா வாங்கலான்னு சொல்லிவிட்டு சாக்கோ மட் பை சண்டே அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இப்போ தான் நான் வந்து ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஓப்பன் பண்ணப்பே எனக்கு ஒரு டவுட்டு. இது வந்து ஆக்சுவலாக டாக்கோ பெல் தான். இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இதோடைய ப்ரைஸ் வந்து 99 ருபீஸ்ன்னு போட்டுருந்துச்சு. ஜிஎஸ்டி 5 ருபீஸாம். 105 ஆகிடுச்சா, 6 ரூபா ஜிஎஸ்டி 106 ஆகிடுச்சா. வந்து வீட்டுக்கு பார்சல்னால் 15 ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜாம். சரி ஓகே 15 ரூபா பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு 120 ரூபா பே பண்ணி வாங்கியாச்சு. இது வந்து வெந்துச்சா வேகலையான்னு கூட தெரியலங்க லிட்ரலாக. இது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இது வந்து ஒரு மாதிரி நல்லாவே இல்லை, ஒரு மாதிரி டேஸ்ட்டு. இது இப்படி தான் இருக்குமா, இல்லை இது வேகாமலே அமுச்சிட்டாங்களா, கேட்டதும் உடனே எடுத்து கொடுத்ததுனால அவனில் வைக்காமல் அப்படியே கொடுத்துட்டாங்களா என்னன்றது தெரியல. உங்கள் யாருக்காவது எதனா தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நான் கம்ப்ளைண்ட்டாவது பண்ணுறேன். இது இப்படி தான் இருக்குமான்றது தெரியல. ஏன்னா சைடில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்குது, நடுவில் ஃபுல்லாக கொலன்னு இருக்குது. அது ஒரு மாதிரி மாவு மாதிரியே இருக்குது டேஸ்ட்டே. மாவே பரவாயில்ல போல் இருக்குது. இது இந்த கேக்லாம் நம்ம பண்ணுறோம்ல, கேக் பேட்டர் மாதிரி இருக்குது. இதில் அந்த ஒரு இதுவே கிடையாதுங்க, நல்லாவே இல்லைங்க. இதை போய் வந்து 120 ருபீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இது ஆக்சுவலாக வாங்கிட்டு வந்தேன். இது மேலே இந்த அலுமினியம் ஃபாயில் மட்டும்தான் போட்டிருந்தாங்க. இது போட்டு இது உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி அப்படியே கொடுத்துட்டாங்க. இந்த இந்த 2 டிஷ்யூ இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது சாப்பிட்றதுக்கு ஸ்பூன் கொடுக்கணுமா இல்லையாங்க? இதெல்லாம் பேசிக் தானே. ஒரு ஸ்பூன் கூட கொடுக்கல. சரி ஓகே, நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தால் சாப்பிட்றோம், இல்லை வெளில எங்கன்னா சாப்பிட்றதா இருந்தால் என்ன பண்ணியிருக்கிறது. இப்போ டைமு பார்த்திங்கன்னா 10:36 ஆகுது. இப்போ வந்து சாப்பிட்லாம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ இது எனக்கு பிடிக்கவே இல்லை. 120 ரூபா கொடுத்து வாங்கி வேஸ்ட் ஆகிடுச்சேன்னு மனசு கஷ்டமாக இருக்குது. இது வெந்துச்சா வேவலையான்னு தெரியல, அது ரொம்ப பெரிய சங்கட்டமாக இருக்குது. உங்களுக்கு நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த இடம் பார்த்திங்கன்னா இப்படி கொழன்னு மாவு பேட்டர் மாதிரி இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்குது. அதனால தான் சொல்கிறது இது வெந்துச்சா வேவலையான்னு தெரில. நடுவில் ரொம்ப கொழன்னு இருக்குது, சைடில் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இது இப்படி தான் இருக்குமா என்னன்னு கொஞ்சம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு, இல்லை டாக்கோ பெல்லேருந்து யாருன்னா பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக இனிமேல் வாங்க மாட்டேன்.